நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. ஆண்டவர் அவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. அவையங்கள் அருளிசை பாடிடுமே, இதயங்கள் இன்னொலி எழுப்பிடுமே. நம் அவையங்கள் அருளிசை பாடிடுமே, நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே. நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே. அனைவரின் அன்பனை வாழ்ந்திடவே ஆண்டவர் அவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இளங்காலை பொழுதினிலே நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே குடும்பமாக சேர்ந்து இறை இரக்க ஆண்டவரை பார்த்து துதித்து அவரோடு இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். இந்த காலை பொழுதினிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒவ்வொரு நாளையும் நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது அந்த நாள் முழுவதுமாக நல்ல ஒரு நாளாக நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றியை அடைவோம் என்ற அந்த ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை நம்முடைய மனதிலே தூண்டி எழுப்புவது காலையில் நாம் பங்கெடுக்கின்ற அந்த திருப்பலிதான். எனவே இந்த காலை பொழுதிலே திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற நாம் நம்முடைய ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் இந்த பலிப்பீடத்திலே நாம் காணிக்கையாக ஒப்புக்கொடுப்போம். எந்த ஒரு கருத்திற்காக, எந்த நோக்கத்தோடு நீங்கள் இந்த ஆலயத்தில் நுழைந்தீர்களோ அந்த நோக்கத்தை, அந்த விண்ணப்பத்தை இப்பொழுது உங்களது மனக்கண் முன்பாக கொண்டு வந்து இந்த திருப்பலியிலே நாம் பங்கு கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நாம் கேட்பதை தருவார். இரக்கமே உருவான ஆண்டவர் நம்மை இரக்கம் கொள்வார் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்முடைய தவறுகளை, குற்றங்குறைகளை, நம்மை அறியாமல் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள நம்மையே நாம் தகுதியாக்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும்.
உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவன் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையுனின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுலமானீர். நாங்கள் அந்த இதயத்தை பக்தி பற்றுதலுடன் வழிபட்டு பாவ பரிகாரத்தின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழுமன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே.
அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையும் ஆனவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுளின் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. கடவுளின் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. கடவுளின் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. கடவுளின் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 12, இறை வசனங்கள் 54 முதல் 59 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியதாவது: மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்தும் மழை வரும் என்கிறீர்கள், அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள், அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரை, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய
நவீன உலகத்திலே தோழமை உறவுகளிலே பல்வேறு விரிசல்கள் ஏற்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நண்பர்களுக்கிடையே சில வேளைகளிலே சந்தேகம், ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் அடுத்தவர்கள் ஏதோ என்னுடைய நண்பரை பற்றி சொல்லிவிட்டானே என்பதற்காக அவர்களை நம்பி நண்பனை நம்பிக்கை துரோகம் செய்கின்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதே போன்றுதான் நம் சில குடும்பங்களிலும் அடுத்தவர்கள் பொறாமையின் நிமித்தமாக இந்த குடும்பம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, நம்மை விட இவர்கள் இன்னும் நன்றாக வளர்ந்து கொண்டே போகிறார்களே என்ற ஒரு பொறாமையின் காரணமாக சில வேளைகளிலே இந்த குடும்பத்தை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் அடுத்தவர்கள் வழியாக நீங்கள் கேள்விப்படலாம். அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு கணவர் மனைவியின் மீதும், மனைவி கணவர் மீதும், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீதும், பிள்ளைகள் பெற்றோர்கள் மீதும் சந்தேகப்படுவதுதான் முதல் காரணம். அதனாலேயே குடும்பத்திலே விரிசல்கள் ஏற்படுகின்றன, அதனாலே குடும்பத்திலே பிரிவினைகள் ஏற்படுகின்றன. இன்று எத்தனை குடும்பங்கள், எத்தனை நண்பர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அடுத்தவர்கள் உன்னை பற்றி சொன்னார்கள். நீ உன் நண்பனை பற்றி என்ன நினைக்கிறாய்? நீ உன்னுடைய கணவரை பற்றி, உன்னுடைய மனைவியை பற்றி, உன்னுடைய பிள்ளைகளை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? உனக்கு அவர்களை பற்றி நன்றாக தெரியுமா? அல்லது வெளியிலே இருக்கின்றவர்களுக்கு உன்னையும் பற்றியும் உன்னுடைய குடும்பத்தையும் பற்றியும் நன்றாக தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு பொறாமை அல்லது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களினால்தான் எல்லா பணித்தலங்களிலும் சரி, எல்லா இடங்களிலுமே இந்த பிரிவினைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படிப்பட்ட பிரிவினைகள் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு, நீங்கள் ஆட்சியாளரிடம் போகுவதற்கு முன்பாகவே அந்த பிரிவினையை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களிடையே இருக்கின்ற அந்த கசப்பு எண்ணங்களை நீங்கள் தூக்கி எறிந்துவிட்டு ஒற்றுமையாக வாருங்கள். பின்பு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்தவர்கள் சொல் பேச்சை கேட்டு நீங்கள் அதன்படி தீர்மானம் செய்யாதீர்கள். நீங்களாகவே இருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதற்கு மேலாக ஒரு படி மேலாக இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுலடியார் உங்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படும் பொழுது எப்படி நீங்கள் சமாளிக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு வழியை நமக்கு கற்பிக்கின்றார். அதாவது முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சியிடுங்கள். பொறுமையோடும் கனிவோடும் முழு மன தாட்சியோடும் கனிவோடு ஒருவரை ஒருவர் அன்போடு ஒருவரை ஒரு தாங்கி வாழுங்கள் என்று கூறுகிறார். மிக அருமையான வார்த்தை. தாங்கி வாழ்தல் என்பது ஒருவர் தடுக்கி விழும் பொழுது உடனே கை கொடுத்து அவர் விழாமல் தூக்கி தாங்கி பிடிக்கின்றோமே, அதுதான் தாங்கி வாழ்தல். அன்போடு தாங்கி வாழ்தல். என்னுடைய குடும்பத்திலே ஏதோ ஒரு சில வேலைகளிலே பிரச்சனை நிமித்தமாக, கடன் தொல்லை நிமித்தமாக அவர் தடுக்கி விழ நேரிடலாம். இருந்தாலும் நான் இருக்கின்றேன் என்று கரம் கொடுத்து தாங்கி வாழும் பொழுது அந்த குடும்பத்திலே அன்பு இருக்கும், அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும். இதைதான் ஆண்டவர் இயேசு புனித பவுலடியாரின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார், கேட்டுக்கொள்கிறார். வாஞ்சையோடு சிறையிலே இருக்கின்ற நான் வாஞ்சையோடு உங்களை பார்த்து கெஞ்சி கேட்கிறேன். கிறிஸ்தவர்களாகி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அன்போடு தாட்சியோடு பொறுமையோடு கனிவோடு வாழுங்கள். இவ்வாறு நீங்கள் வாழுவதை பார்க்கின்ற பிறர் இனத்தவர்கள் இவர்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள் என்று உங்களை பெருமையோடு பேசுவார்கள். உங்களை பெருமையோடு பேசும் பொழுது நான் பெருமைப்படுவேன், கிறிஸ்து இயேசு ஆண்டவர் பெருமைப்படுவார். விண்ணுலகிலே உங்களுக்கு இடம் இப்பொழுதே தயாராகிவிட்டது என்று ஆண்டவர் பெருமையோடு சொல்லுவார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த திருப்பலியை கலந்து கொண்டு இந்த நற்செய்தியையும் இறை வார்த்தையையும் நாம் தியானித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தியானிப்பதோடு நிறுத்திவிடாமல், இந்த ஆலயத்திலே நிறுத்திவிடாமல் வெளியிலே செல்லும் பொழுது நம்முடைய
நாம் சந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் பார்த்து அன்போடு ஒருவரை ஒருவர் தாங்கி வாழ முடிவெடுப்போம், முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு கரம் கொடுப்பார், வெற்றியை தேடித் தருவார். ஆமீன். கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரன்புமிக்க தந்தையே இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கியருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடும் நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது:
துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று ஊழியம் புரிய தகுந்த வினயங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவாம், உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது அன்பு கணவர் சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். போதும் முனி பிரியா நிலையான் உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு போதும் முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போது
நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் முன்னாமம் நான் சொல்ல வேண்டும். இறை இரக்கமன்றாட்டு. அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே, அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே, பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே, மன உயிரெழுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே, இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும். அநாதைகளையும் விதவைகளையும் வறியோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும். உமது இரக்க பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும். அன்பின் திருவுருவே, ஒற்றுமையின் அடையாளமே, விண்ணக மருத்துவரே, தீராத நோய், வறுமை, துன்ப துயரங்களினால் சோர்வுற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். ஓ என் இனிய இயேசுவே, பாவ மன்னிப்பு கோரி நான் விடும் கண்ணீரும் உம்மீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட உணவாய் இருப்பதாக. என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக. மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நித்திய இளைப்பாற்றில் ஏற்றுக்கொள்ளும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனை எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்றும் ஏற்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பு இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பு இயேசுராஜனுக்கே. ஆவியான ராயனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள்